ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டார். இப்போ ஆதாரப்பூர்வமாக யாரையும் குற்றம் சொல்லலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து பேசின பேச்சுக்கள், அந்த பள்ளிக்கூடம் ஒரு விவகாரம் நடந்தது இல்லையா, அது ஸ்ரீமதி பள்ளி மாணவி. அப்போ அதில் அவருடைய அவருடைய பேசின நேரம் நான் களத்துக்கு போனேன், உண்மை தகவலை சேகரித்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறைய வந்து ஹம்பக், போலித்தனமாக நிறையா வந்து டேட்டாவெலாம் பேச ஆரம்பித்தார். அது மாதிரி நிறைய தகவல் வந்து நான் உண்மை தகவல் அப்படின்னு வந்து அது வந்து பொய்யான கருத்துக்களை, பொய்யான தகவல்களை வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது இயல்பாகவே எல்லாருக்கும் வந்து ஒரு வெறுப்பு வரும். இப்போ அரசின் மீது வந்து நீங்கள் தாராளமாக குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆளுகின்ற அரசின் மீது செய்யக்கூடிய தவறு மீது எல்லோருமே குற்றச்சாட்டு வைக்கலாம், கேள்வி கேட்கலாம். அது ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கும், அந்த அந்த உரிமை இருக்குது. ஆனால் உண்மைக்கு புறம்பாக சில ஒரு ஒரு முரண்பட்ட கருத்துக்களை வைக்கும்போது, குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது எல்லோருமே வந்து அவர் எதிராக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி தான் அவர் பல்வேறு வழக்குகளை வந்து கைது செய்யப்பட்டு